சிறுபருப்பு பாயசம் எப்படி செய்வதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு சிறுபருப்பை ஸ்டவ்ல வச்சு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்த பிறகு வெல்லம் தண்ணி இந்த மாதிரி காசி எடுத்துக்கணும். காசி எடுத்துட்டு பருப்பு குக்கர்ல போட்டு ஏலக்காய் இல்ல பச்சை கருப்பூரம் போட்டு வாசனைக்கு நம்ம சேர்க்கிறோம். 2 விசில் வச்சு இறக்குன பிறகு மத்து வச்சு இப்படி ஒரு கடைஞ்சிடணும். நம்ம நெய் ஊற்றி நெய் சூடான பிறகு முந்திரி போட்டு வறுத்து எடுத்துக்கணும். திராட்சை வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா. தேங்காவும் அந்த நெய்யிலே வதக்கி இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஸோ நம்ம வெல்லம் தண்ணி காசந்த வெடிக்கட்டி இந்த பருப்பு பாயசத்துல சேர்த்துக்கணும். சேர்த்து எல்லாம் முடிச்ச பிறகு முந்திரி போட்டுட்டேன். வதக்கி வச்ச தேங்காவையும் போட்டுறேன். இதுக்கு நம்ம திக்கு பால் 1 கப்பு சேர்க்கிறேங்க. இதெல்லாம் சேர்த்தா நம்மளுக்கு நல்ல டேஸ்டியான பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்.